அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதமில் கிளைக்கதைகளில் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பாரத யுத்தத்தில் கொல்லப்பட்ட மிக மிக நல்லவன். அவனை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 18 நாள் குருஷேத்திர போர் நடந்துச்சு. 14வது நாளில் இன்று அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொன்று குவிப்போம் அப்படின்னு பாண்டவர்கள் பாசறையில் உறுதி பூண்டு வெளியே வந்தாங்க. அவங்கள வீர திலகமிட்டு வழியனுப்பி வைத்தாள் திரௌபதி. அவங்க தேரில் அமர்ந்து போர்க்களம் நோக்கி புறப்பட்டாங்க. அந்த தருணத்தில் திரௌபதி கிட்ட இருந்து அந்த விசித்திரமான ஒரு வினா கிருஷ்ணனை நோக்கி புறப்பட்டது. கிருஷ்ணா, எல்லாம் தெரிஞ்ச எம்பெருமானே, இந்த யுத்தம் முழுவதையும் நீ தான் நடத்துகிறன்றதை நான் அறிவேன். கொல்பவனும் நீ, கொல்லப்படுறவனும் நீ, வெல்பவனும் நீ, வெல்லப்படுபவனும் நீ. சொல், இன்னைக்கு யாரால் கொல்லப்படுவாங்க சொல்லு என்று கேட்குறா. திரௌபதியோட இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கிருஷ்ணரோட முகத்தை ஆவலோட பார்க்குறாங்க. இன்றைய போரோட நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்கிற ஆர்வம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. எதனாலும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாத கிருஷ்ணன் சலனமே இல்லாமல் நகைத்தவாறே சொல்கிறாரு, திரௌபதி, உனக்கு எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளணுன்ற ஆவல் இருக்கு. சொல்கிறேன், கேளு அப்படின்னு சொல்கிறார். இன்று இரு தரப்பினரும் பிரிந்து போரிடும் அனைவரிலேயும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான். இப்போது உலகில் வாழ்பவர்களையே அவனை விட நல்லவர் யாரும் இல்லை. அவன் இறக்க இருப்பதை நினச்சி என் மனம் இப்பயே வருந்துதுன்னு சொல்கிறாரு. பார்த்துக்கங்க, பாண்டவர்கள்லையும் கௌரவர்கள்லையும் 2 தரப்புலையுமே இருக்கிறவங்கள விட உயர்ந்த நல்லவனா, ரொம்ப ரொம்ப நல்லவனா, அக்மார்க் நல்லவன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட நல்லவன் இன்னைக்கு சாக போகிறான். அதை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த பதிலால் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க பஞ்ச பாண்டவர்கள். அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், தர்மன், இவங்க 4 இந்த 5 தங்களோட அண்ணனான யுதிஷ்டிரனை கவலையோடு பார்க்குறாங்க. யார்? அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, தர்மன் தான் ரொம்ப நல்லவன்னு அவங்க நினச்சிருக்காங்க. யுதிஷ்டிரரை விட நல்லவங்க யார் இருக்க முடியும் அப்படின்னு எண்ணி அவங்க மனம் வருந்துறாங்க. திரௌபதி கண்களில் நீர் வழிய யுதிஷ்டிரரை பார்க்குறா. இதயத்தை பிடித்து கொண்டு அப்படியே தரையில் அமர்றா. பாண்டவர்கள் 5 போர் முடிஞ்சு நல்லபடியாக திரும்ப வேணும். இன்னைக்கு மாலை 5 திரும்புவார்களா, இல்லை 4 மட்டும்தானான்னு கவலையோடு இருந்தான். கிருஷ்ணன் தன் பதிலால் ஏற்பட்ட பின்விளைவு எதையும் பொருட்படுத்தாமல் போர்க்களத்தை நோக்கி போயிட்டார். யுதிஷ்டிரர் தேர் மற்றும் அனைவரின் தேர்களும் அடுத்தடுத்து நகர்ந்தது. போர்க்களத்தில் கையில் கதாயுதத்தோடு களத்தில் இறங்கிய பீமன் தன்னோட போர் தொடுக்க முன்வந்த
விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தான். விகர்ணா, என் முன் வராதே, தள்ளிப்போ. நான் உன்னை கொல்வதற்காக களத்தில் இறங்கலை. உன் இரு அண்ணன்களான துரியோதனனையும் துச்சாதனனையும் வதம் செய்ய தான் வந்திருக்கேன். அவங்க 2 பேரோட குருதியையும் கலந்து கூந்தலில் பூசி குளிப்பேன்னு சபதம் செஞ்சிருக்கிறா பாஞ்சாலி. மேகம் போல அடர்ந்த அவள் கூந்தல் முடியப்படாமல் இருப்பதை எத்தனை நாட் நான் பார்த்து கொண்டிருப்பது? இன்று என் கையில் உள்ள கதையால் உன் அண்ணன்கள் இருவரோட கதையையும் நான் முடிக்கணும். திரௌபதி தன்னோட கூந்தலை முடியணும், குறுக்க வராத, வழிவிடு அப்படின்னு எச்சரிக்கிறான். பீமனோட வீராவேச பேச்சை கேட்டு விகர்ணன், பீமா, என்னை வென்றுவிட்டு அவர்களை உன்னால் வெல்ல இயலாதா? என்னை வெல்ல முடியாதென்ற பயமா என்றார். கௌரவர்கள் 100 பேரில் நீ மட்டும் தப்பி பிறந்தவன். அன்று கௌரவர் சபையில் திரௌபதியை உன் அண்ணன் துச்சாதனன் துகிலுரியை எத்தனிக்கும் போதே மெய்ஞானியான பீஷ்மர் கூட வாயை மூடிக்கிட்டு ரொம்ப மௌனியாக இருந்தார். அதர்மம் தலை விரிச்சு ஆடிய அந்த நேரத்தில் தர்மத்தோட பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான். அநியாயம் நடக்குது, நிறுத்துங்க என்று அறை கூவியவன் நீ ஒருவன்தான். உன்னுடைய குரல் உன் அண்ணன் துரியோதனனுக்கு பிடிக்காது என்பதையும் நீ யோசிக்கலை. அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம். உன் மேலே கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பலடா. நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என் கதாயுதம் என்னை தடுத்து விடுமோ என தான் அஞ்சுகிறேன். உன்மேல் எனக்கு அன்பும் மரியாதையும் இருக்கு. தப்பி பிழைத்து போ என்றான் பீமன். விகர்ணா, நீ எங்களோட சேர்ந்துடு. பாண்டவர்கள் உன்னையும் சேர்த்து 6 பேராக இருப்போம். உனக்கும் அரசு வழங்கி முடிசூட்டுறோம். திரௌபதியோட மானத்தை காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க என் மனம் ஆசைப்படுது. என் விருப்பத்தை நிறைவேற்றுறியா அப்படின்னு பீமன் கேட்குறான் விகர்ணனை பார்த்து. பீமா, நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே, அது உண்மைதான். அன்று பெண்ணோட மானம் சூறையாடப்படுற நிலையில் அதன் பொருட்டு எதிர்த்து குரல் கொடுப்பது அறம். அதனால் குரல் கொடுத்தேன். இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்புக்காக நான் போரிடுவது தானே நியாயம். வெறும் மகுடாசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி விடுவேன்னு நினச்சியா? என்னை தாண்டித்தான் நீ துரியோதனனை தொட முடியும். இயலும்னா என்னை வெற்றி பெற்று துரியோதனன்ட்டு நீ செல் அப்படின்னு சொல்கிறான் விகர்ணன். விகர்ணனோட பேச்சு பீமனுக்கு கோபத்தை கொடுத்துச்சு. தேரிலிருந்து குதிச்சு பாஞ்சு விகர்ணனை தனது கதையால் தாக்கினான் பீமன். உக்ரமான போர் நெடுநேரம் நடைபெற்றது. ஒரு மாபெரும் வீரனோட போர் புரிகிறோன்றத பீமனோட மனம் உணர்ந்தது. மேலும் அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபமல்லன்றதையும் அவனோட மனம் புரிந்து கொண்டது. மனம் நின்ற அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்து கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமனோட மனம். விகர்ணனின் உயிர் பறவை விண்ணில் பறந்தது போது பீமன் உள்ளம் இனம் தெரியாத சோகத்தில் ஆழ்ந்தது. மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது. பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினாங்க. அனைவரிலும் நல்லவன்னு கொல்லப்படுவான்னு சொன்னியே கிருஷ்ணா. பதற்றத்தோடு காத்திருந்த திரௌபதி, யுதிஷ்டிரர் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டா. திரௌபதி கிருஷ்ணன் கிட்ட கேட்டா, எல்லாரை காட்டிலும் நல்லவன் இன்னைக்கு மரணம் அடைவான்னு சொன்னையே, இறந்தது யாரு? என் கணவர் 5 மூத்தவர் தானே உலகம் மிக நல்லவர்னு புகழுது. அவரோட நலத்திற்காக நான் இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன். அவரை விடவும் நல்லவர்கள் உண்டான்னு கேட்குறா. திரௌபதி நல்லவர்களிடையே நல்லவர்களாக இருப்பது சிரமம் ஒன்றும் இல்லை. ஆனால் விகர்ணன் கெட்டவர்களிடையே நல்லவனாக இருந்தான்.